வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ப்ரோக்கோலி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் வந்து ப்ரோக்கோலி. இது நம்ம காலிஃப்ளவர் மாரி தான் இருக்கும். இந்த மாரி குட்டி, குட்டி ஸ்டெம்மா இருக்கும். இதெல்லாம் நம்ம பிரிச்சு எடுத்துக்கிறணும். இதுல இருக்க இலையெல்லாம் லைட்டா வந்து சீவி அத கீழ போட்டுறலாம். இந்த ஸ்டெம்மு பகுதியிலேயே வந்து கடைசியா கொஞ்சத்த வந்து நம்ம கட் பண்ணி கீழ போட்டுருவோம். இது தேவையில்ல. இந்த மாதிரி எல்லா ப்ரோக்கோலியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குருவோம். இந்த ப்ரோக்கோலிய வந்து நல்லா அலசி எடுத்துக்குருவோம். இதுல கொஞ்சம் வந்து நான் சுடுதண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சுடுதண்ணி சேர்த்துட்டு, இத வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இந்த ப்ரோக்கோலிய நம்ம தனியா எடுத்து வச்சுக்குருவோம். இப்ப ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்குருவோம். 2, 3 பூண்ட வந்து இந்த மாரி கட் பண்ணி இந்த எண்ணெயோட சேர்த்துக்குருவோம். நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரோக்கோலி இருக்கு இல்லையா? அத இந்த எண்ணெயில சேர்த்துக்குருவோம். எண்ணெயில சேர்த்துட்டு இத வந்து லைட்டா அப்பப்ப நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு வதக்கி விடுவோம். ரொம்ப ஹைல வச்சீங்க அப்படின்னா, இது வந்து புடிச்சிரும். 10 நிமிஷத்துக்கு இந்த மாரி வந்து நம்ம அப்பப்ப வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வெந்திருக்கும். அது கூட வந்து கொஞ்சம் உப்பும், அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்துக்குருவோம். 2யும் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி இத எடுத்துக்குவோம். அவ்வளோதான் பாருங்க. சூப்பரான ப்ரோக்கோலி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.